நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். சற்று நேரம் வாசித்து தியானிக்க நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த நற்செய்தியின் பகுதி யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4 7 வரை உள்ள வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். 4 7 வரை. அவர் சமாரியா வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் சீகார் என்ற சமாரியா ஊருக்கு வந்தார். அது யாக்கோபு தன் குமாரன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்தது. அங்கே யாக்கோபின் கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் களைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். ஏறக்குறைய 6ஆம் மணி வேளை இருக்கும். அப்பொழுது சமாரிய ஸ்திரீ ஒருத்தி தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளிடம், தாகத்துக்கு தா என்றார் என்பது. செபிப்போம். ஜீவநதியாகிய இயேசுவின் வார்த்தைகளை, நிகழ்வுகளை வாசித்த நாங்கள் தியானிக்க காத்திருக்கிறபடினாலே அன்பிலிருந்து பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களை நிறுத்தும். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த நிகழ்வின் வழியாக எங்களுக்கு போதியும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புடன் விசுவாசிகளே, உலக மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. எனவே அனைத்து மகளிருக்கும் திருச்சபையின் வழியாக பெரிய வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல சாதனைகளை இந்த சமூகத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். பல உயரிய இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். சரியான நாளிலே ஒரு சரியான செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் இயேசு ஆண்டவருடைய ஒரு உரையாடல் பகுதியை நாம் கேட்டோம். அந்த உரையாடலிலே நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் இயேசு ஆண்டவர் பேசினார். அங்கே என்ன பேசினார்? பிறப்பு, மறுபிறப்பு, இதை பற்றி பேசுகிறார். இங்கே ஒரு பெண்மணியினிடத்தில் இயேசு ஆண்டவர் உரையாடுகிறார். அந்த உரையாடலில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி என்ன? தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீரை பற்றியும் தாகம் எடுக்காத ஒரு தண்ணீரை பற்றியும் ஆண்டவர் உரையாடுகிறார். அந்த உரையாடலின் சாராம்சம், அங்கே இயேசுவோடு இணைந்து அந்த சமாரிய பெண் வெற்றி பெறுகிறார். ஆனால் நிக்கோதேமு அங்கே வெற்றி அடைந்தாரா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் இங்கே இந்த பெண்மணி வெற்றி அடைந்திருக்கிறார். நிக்கோதேமு ஒரு யூதன், பரிசேயன், எல்லா சட்டங்களுக்கு உட்பட்டவன். ஆனால் இந்த பெண்மணி அப்படி அல்ல. இவள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண். டேவிட் ரீட் என்று சொல்லப்படுகிற ஒரு தலை சிறந்த மனிதன் சொல்லுகிறார், நம்பிக்கை என்பது கண்ணை மூடிக்கொண்டு
இருளுக்குள் குதிப்பது அல்ல. கண்ணை மூடிக்கொண்டு இருளுக்குள் குதிப்பதல்ல, மாறாக இருளில் இருந்து ஒளிக்கு கடந்து செல்வதாகும் என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது இங்கே இருளில் இருந்து ஒளிக்குள் வந்த ஒரு பெண்மணியை பற்றிய ஒரு செய்தியை நாம் வாசிக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற முதல் செய்தியை இந்த உலகிற்கு கொடுத்தவர் ஒரு பெண்மணி. யார் அந்த பெண்மணி? மகதலேனா மரியாள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதல்ல பேசின ஒரு பெண்மணி யார்? இயேசு உயிர்த்தெழுந்து முதல்ல பார்த்த பெண்மணி மகதலேனா மரியாள் சொல்லிட்டீங்க, ரைட். முதல்ல அவர் உயிர்த்தெழுந்து பேசின பெண்மணி யாரு? ரிப்பீட்டு. மகதலேனா மரியாளே தான். அந்த அம்மா தான் அழுதுன்னுக்குறாங்க வெளியே நின்று. ஏங்கப்பா ஏன் ஆள்ற? ஐயா, எங்க குருவை தூக்கின்னு போயிட்டுக்கிறாங்க, காணும். அப்போ அம்மா நான் தான் அங்க ஆற்றுப்படுத்துகிறார். இங்கே அந்த பெண் மகதலேனா மரியாள், அந்த பெண் எப்படி ஒரு செய்தியை இந்த உலகிற்கு கொண்டு சென்றாலோ அதை போல இயேசு உயிரோடு வாழ்ந்த போது இயேசுவை குறித்த செய்தியை முதலிலே சொன்ன ஒரு மிஷனரி, ஒரு தூது பணியாளர் யார் என்று சொன்னால் இந்த சமாரியா பெண்மணி தான். அந்த அம்மாவுக்கு பேர் இல்லை, ஆனால் அவர் செய்த செயல், அவர் சொன்ன செய்தி, அவர் வாழ்ந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய மீட்பை, ஒரு விடுதலையை அந்த பெண்மணி வழியாய் சொல்லப்பட்டது. மேசியா இவர்தானோ என்று கூட இருந்த யோவான் ஸ்நானகனுக்கு டவுட் வந்துச்சு. ஆனால் இந்த அம்மாவுக்கு டவுட் வரல. அந்த அளவுக்கு இயேசு ஆண்டவர் அந்த பெண்மணியுடைய உள்ளத்துல தன் உரையாடலிலே அவரை இணைத்து பேசுகிறார். அன்பானவர்களே, இங்கே சமாரியா என்று சொல்லப்படுகிற இந்த ஊரை சார்ந்த பெண், பொதுவாக சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது, அவங்களுக்கு உறவு கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, கிமு 721 அசிரிய படையெடுப்புல ஒரு பெரிய பிரச்சனை நடந்த போது அதில் சமாரியர்கள் அந்த படையெடுப்பில் சேர்க்கப்படவில்லை. அப்போ அவர்கள் யூதர்கள் இவர்களை சேர்க்காததுனால அவர்களுக்கு மேல சமாரியர்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. சமாரியர்களை அவர்கள் ஏன் சேர்க்கவில்லை என்றால், இந்த யூத படையெடுப்பு, அசிரிய யூத படையெடுப்புகளின் மத்தியில் அசிரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டு விட்டது. அது நம்ம ஊர்ல சொல்லுவார்கள், கலப்பு இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் அதுக்கு ஒரு தனியா சலுகை வைக்கிறாங்க. கலப்பு திருமணம் செய்தால் அவர்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்புல முன்னுரிமை தராங்க. அப்ப இங்கே அசிரியர்களும் யூதர்களும் கலப்பு திருமணம் செய்ததுனால அவர்களை தூய்மையற்றவர்கள் என்று யூதர்கள் கருதினார்கள், உண்மையான யூதர்கள். அதனால சமாரியா என்ற பெயர் கேட்டாவ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சிச்சி, அவங்க அசிங்கம் முடிச்சவங்க, அவங்க நம்மோட கலக்க முடியாது, அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மக்கள். அப்படிப்பட்ட மக்கள், மற்ற யூதர்கள் இவர்களை தூய்மையற்றவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிற அந்த சமாரியர்கள் கிமு 6வது நூற்றாண்டில பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு மீண்டு வந்த போது இஸ்ரவேல் மக்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்ப இந்த சமாரியர் என்ன சொல்றாங்க,
உங்களுக்கு உதவியாக நாங்கள் கூட வேலை செய்யறதுக்கு வரோம் அப்படின்னும் போது இந்த யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உங்கள் உதவி எங்களுக்கு வேண்டாமா, நீங்கள் எங்கள் ஆளுங்க இல்லை, நீங்கள் போங்க என்று சொல்லி, இது இன்னும் அவர்களுக்கு வெறுப்பு, யூதர்களுக்கு மேலே ரொம்ப வெறுப்பு சமாரியர்கள். சமாரியா ஊர் பக்கம் கூட யூதர்கள் போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு பகை இருந்தது. இப்படிப்பட்ட பகை நிறைந்த சூழ்நிலையில இயேசு ஆண்டவர் ஒரு சமாரிய பெண்ணிடத்துல பேசுவதற்கான ஒரு சூழல் அங்கே உருவாகுது. அன்பானவர்களே, இங்கே சமாரியா வெறுப்பு யூதர்கள் மத்தியில் இருந்த போது அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தனி ஆலயத்தை கூட கட்டி தொழுது கொண்டார்கள் என்ற செய்தி உண்டு. இயேசு இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த அம்மா என்ன சொல்லுது, இந்த மலையிலே முன்னோர்கள் தொழுது கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுது. ஏசாண்டவர் சொல்றாரு, நீங்களோ தொழுது கொள்ள வேண்டிய ஸ்தலம் எங்க இருக்கிறது, எருசலேமில் இருக்கிறது என்கிறீர்கள், ஆனால் நாங்க எங்க முன்னோர்கள் எங்க தொழுது கொண்டார்கள், இந்த மலையிலே தொழுது கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சமாரிய பெண்ணை ஏசாண்டவர் கிணற்றுக்கு அடியிலே அவர் சந்திக்கிறார். கிணற்று பக்கத்துல கலிலேயா போகிற வழியில களைப்பு, பசி, சீடர்களை அழைத்து சொல்லுகிறார், இந்த ஊரில் ஏதாவது உணவு கிடைக்கிறதா என்று போய் பார்க்குவார்கள் என்று சொன்ன போது இதே சமாரிய மக்கள் இயேசு ஆண்டவரை எங்க ஊருக்கு வராதிங்கன்னு சொல்லி அனுப்பினார். அந்த ஊருக்கு சீடர்களை அனுப்புகிறார், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு. ஆனால் களைப்பு, என்ன செய்வது, தண்ணீராவது குடிக்கலாம் என்று சொல்லி கிணற்று அண்டையில போய் உட்காருகிறார். யாருமே இல்லை. அப்போ ஒரு பெண்மணி வருகிறார், குடம் எடுத்துக்கொண்டு. அந்த பெண்ணிடத்துல ஆண்டவர் கேட்கிறார், இந்த நிகழ்வெல்லாம் உங்களுக்கு தெரியும். தண்ணீர் கேட்ட உடனே அந்த அம்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன, அந்த அம்மா இருக்கிற உண்மையை சொல்லுது, நிலைமையை சொல்லுது. ஐயா, நீ யூதர், உயர்ந்த சாதியில இருக்கிற பிறந்தவர், நானோ தாழ்ந்த ஒரு சாதி, என்னிடத்துல வந்து நீ தண்ணீர் கேட்பதே தப்பு. ஏன்னா அது யூதர்களுக்கு அது சரியான முறை அல்ல, தண்ணி கேட்கறதே தப்பு. ஆனா நீ என்கிட்ட உட்காந்து பேசுகிற. யூதர்கள் அப்படின்னா மனைவி இடத்துல பேசுவதற்கு கூட 4 பேர் கூட இருக்கணும், பேசுவாங்க, அப்பதான் பேசுவாங்க. பொதுவெளியில் வேறு பெண்ணோடு அதிகமாக அவங்க பேசவே முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் ஆச்சாரியமான மக்கள் யூதர்கள். ஆனால் அப்படிப்பட்ட யூத சமூகத்தை சார்ந்த இயேசு ஆண்டவர் கிணற்று பக்கத்துல வந்து களைப்பு தீர கொஞ்சம் தண்ணீர் கேட்கிறார். தாகத்துக்கு தண்ணி கொடுமா. அந்த அம்மா வெறுப்போடு பார்க்குது, ஒரு அன்பா பார்க்கல அந்த அம்மா. ஏன் இவர் வெறுப்பா பார்ப்பாருன்னு நினைச்சுன்னா ஏதோ நம்ம ஒரு கலாய்க்கிறார் போல இருக்குதுன்னு நினைச்சுனுக்குது அந்த அம்மா. உண்மையாவே ஒரு தண்ணி தாகம் தான் கேட்கிறாரு. அப்ப இந்த அம்மா என்ன சொல்லுது, உங்ககிட்ட எதனா பாத்திரம் இருந்தா நீயே போய் இறங்கி மண்டு குடிச்சு, ஏன்னா நான் கொடுத்தா அது தீட்டாயிடும் என்று சொல்லி தட்டி கழிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் யோசிக்க வேண்டிய அல்லது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களையும் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில கரிசனை கொண்டு இருக்கிறார் என்பதற்கு இந்த அம்மா ஒரு உதாரணம். ஒவ்வொருவருடைய ஜபங்களையும் அல்லது ஒவ்வொருவரும் நீங்கள் பேசுகிற அந்த ஜபத்தின் வழியான உரையாடல்களை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறவராகவே இருக்கிறார். அந்த உரையாடலின் வெளிச்சத்தில் நாம் நிலையான வாழ்வை பெற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அப்ப அந்த அம்மா தண்ணி கொடுக்கறதுக்கு யோசிக்குது. அவர் உடனே சொல்றாருமா, நான் உனக்கு ஒரு தண்ணி கொடுப்பேன், அந்த தண்ணி எப்பவுமே உனக்கு தாகமே எடுக்காது. இப்போ அந்த அம்மா சொல்லுது, அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஐயா, நான் எதுக்கு டெய்லி இங்கே கிணத்தாண்ட வந்து 4 பேர்கிட்ட வசப்பாடி தண்ணி எடுத்துன்னு போனோம், பேசாம அதை கூட நான் குடிச்சிட்டு வீட்டிலே இருந்துடுறான். அப்படியாம்மா, சரி போய் எங்கள் வீட்டுக்கார கூட்டினாம்மா கொடுக்குறான். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு ஏசாண்டவர் இல்லையா?
தண்ணி கொஞ்சம் கொடுன்னா கொடுத்து அனுப்பிச்சிட்டு போயினேன் பண்ணி தானே போய் வீட்டுக்காரர் கூடமான்றாரு. அந்த அம்மா சொல்றது எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. சரிதாம்மா நீ சொல்றது. அந்த அம்மாவை தயவு செய்ய ஒரு 5 கல்யாணம் பண்ணி தயவு செய்ய 6வது கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஆளை கூட வச்சுருந்து போகிறது. இப்போ இதெல்லாம் இப்போ தானே பண்ணுறாங்க வெளிநாட்டுல எல்லாம். என்னப்பானாக்கா கல்யாணம் பண்ணுறாங்க. சரி எப்படி இவங்க பழக்கம்? அவங்க ஆல்ரெடி வெளிநாட்டில் எல்லாம் புதுசாக எதோ கேட்குற மாதிரியே கேட்டுக்கிறீங்க. என்னன்னு தெரியல. அது என்ன சொல்லுவாங்க, அது லிவிங் டுகெதர். ஏற்கனவே அவங்க லிவிங் டுகெதராக இருக்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா அம்மா துட்டை செலவு பண்ணுறதுக்கு கல்யாணன்ற ஒரு பேரில் ஒரு செலவை வச்சுட்டு மறுபடியும் இவங்க லீவிங், தேசத்துலேருந்து லீவிங் ஆகி அங்கே போய் திருப்பி லிவிங் டுகெதர் 6 மாதம் பொறுத்து. அவன் எனக்கு சரியில்லைப்பா, அவன் என்ன அடிக்கிறான் வதிக்கிறான், அப்படியா வா திருப்பி வா. எப்படி பிரச்சனை இருக்கு? நல்லாவா இருக்கிறாங்க, வாழ்கிறவர்களும் வாழ்றாங்க நல்லா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசு ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அவருடைய சரியான வாழ்க்கைக்கு அந்த பெண்ணை அவர் அழைத்து வர விரும்புகிறார். அந்த உரையாடலில் இயேசு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை பற்றி அறிந்தவராய் அதை சொல்றாரு. சொல்லிட்டு சொன்னாரு, நீ போயிட்டு கூப்பிட்டாப்பா. இப்ப சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், அதுதான் என் தனிப்பட்ட வாழ்க்கை யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்ல மாட்டோம், யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? உள் இந்திரியங்கள், அதை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. நீ தலைவாரும் போது சீப்புல எத்தனையோ முடிய வந்துருது கையில, குளிக்கும் போது ஷாம்பு போடும்போது இல்லையா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவருக்கு தெரியாத ஒரு சின்ன முடி கூட கீழே விழாதுன்னு சொல்லுது. அப்ப அதை அவர் என்ன செய்திருக்கிறார்? பார்த்து கொண்டுதானே இருக்கிறாரு. அப்ப என் உள்ளார்ந்த வாழ்க்கை, வெளியரங்கமா நான் எப்படியா இருக்கலாம், ஆனா உள்ளார்ந்த வாழ்க்கை அவருக்கு தெரியுமா இல்லையா? ஒவ்வொருத்தரை பற்றி தெரியும். நாம் என்ன நினைக்கிறோம்? 4 செவத்துக்குள்ள நடக்கிறது யாருக்கு தெரியாது, நம்ம நினைக்கிறோம். நீங்க பாருங்க, பூமிக்கு அடியில ஒரு கப்பல் போகுது, கடலுக்கு அடியில. இவன் எங்கேயோ உட்காந்து ஒரு இடத்துல இருக்கிறான். அங்கிருந்து ஒரு மிசைல் அனுப்புறான். அந்த மிசைல் அப்படியே பறந்தவன் வந்து தண்ணிக்குள்ள போய், தண்ணிக்குள்ள ஒரு பல மைல்கள் கடந்து போய் அந்த இலக்கை நோக்கி இருக்கிற அந்த எதிரியினுடைய அந்த நீர்மூழ்கி கப்பலை அடிச்சு துவம்சம் பண்ணுது. நடக்குதா இல்லையா? இப்போ மனிதனுடைய அறிவு, உன்னுடைய ஆயுதங்கள், உன்னுடைய பொருட்கள், உன்னுடைய வீடுகள், உன்னுடைய அணு ஆயுத கிடங்குகள் எங்கே இருக்கிறது என்று தன் நுண்ணறிவினால் கண்டுபிடித்து அதை எங்கே ஒரு இடத்துல இருந்து அதை அனுப்பி அழிக்கிறான். ஆள் இல்லாத விமானம் வெளிநாடுகளில் இப்ப பிரபலமா வந்திருக்குது. ஆள் இல்லாத காரு, டிரைவரே இல்லை, டிரைவர் இல்லாத காரு. நீ ஏறி உக்காந்தேன்னா அதை எப்படி போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருக்கு. டிரைவரோடு போனவே நம்ம உயிரை கையில் பிடிச்சி உக்காந்துறோம், மீடியம் பஸ்ல போற மாதிரி. டிரைவரே இல்லாத கார்ல எப்படி போறது? அது ஒரு அம்மா முதல்ல அது போய், இந்தியாவில இருந்து ஒரு அம்மா போய் அந்த கார்ல ஏறி உட்காந்து போகுது. அந்த அம்மா இறங்கிட்டோன்னு சொல்லுது, உயிரை கையில பிடிச்சுன்னு உட்காந்துருந்தேன் நான். ஆனா நல்லா இருக்குது. மனுஷனை விட அந்த காரு, அந்த அந்த காருடைய எக்யூப்மெண்ட்ஸ் சட்டத்துக்கு உட்பட்டு வாழுது. ஏன்னா அது மாதிரி அது என்ன பண்ணி வச்சுக்கிறான், அதுக்கு அது செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான். எங்கெங்க போய் நிற்கணுமோ அங்கே நிற்கும், எங்க போய் அது ஆர்ன் அடிக்குமோ அங்கே அடிக்கும். ஆனால் வெளிநாடுகளுக்கு பொதுவாக ஆர்ன் அடிக்கிறது இல்லை யாரும். நம்ம ஊர்ல தான் காது கிளியுது, அப்படியே பஸ் அடிக்கிற மாதிரி தான். பாபா 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 அது பாரு. அப்போ நம்ம காது செவிப்பறை கிளியற அளவுக்கு சவுண்ட். அந்த ஊர்ல அப்படி இல்லை. இந்த விஞ்ஞானங்களை
எல்லாவற்றையும் தூக்கி தூர வைக்கிற அளவுக்கு இறைவனுடைய பார்வை இருக்கிறது. கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல பார்வை. என் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற கடவுள். மனிதன் முகத்தை மட்டும்தானே பார்க்கிறார். முகத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தருடைய முகத்தை பார்த்த உடனே இவர் கோபமாகிறாரா, சிரிச்சுனுகிறாரா, இல்லை நடிகிறாரா, இல்லை பாசாங்கம் பண்றாரா, இல்லை இவர் பசியில் இருக்கிறாரா, ஒரு வேதனையில் இருக்கிறாரா, துக்கத்தில் இருக்கிறாரா, கடன் பிரச்சனையில் இருக்கிறாரா, தேவையில் இருக்கிறாரா, ஏதோ ஒரு செய்தி அவர் முகத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? உண்மை இல்லையா? இது மனிதன் தான் பார்க்க முடியும். உள்ள என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுமா? உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியுமா? என்னப்பா மூஞ்ச பார்த்து ஏமாந்துட்டுப்பான், அவன் சொல்றத பார்த்து ஏமாந்துட்டுப்பான். என்ன சொல்லிட்டான்? 1000 ரூபாய் போட்டேன்னா உனக்கு மாசம்னா 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. அப்படியே போடுறோம், 5000 போடு, இன்னொருத்த 10,000 போடு. தங்க வழி ஏறினாகுது, வெள்ளி வழி ஏறினாகுதுன்னு கூட துட்டை அதில் இன்வெஸ்ட் பண்றான். திருப்பி அது குறைஞ்சினே போகுது. மக்கள் வெளிப்புறங்களை பார்த்து தங்களை எல்லாவற்றிலும் மோசம் பக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இறைவனுடைய பார்வை அப்படி அல்ல. அது உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற கடவுள். என் உள்ளத்துல என்ன இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். அப்ப இந்த பெண்மணியுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது, அந்த பெண்மணியுடைய வாழ்க்கை முற்றிலும் தவறானது என்பதை சுட்டி காட்டுகிறார். யோனா தீர்க்கதரிசிய ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் நினிவே பட்டணத்துக்கு போ, அங்க போயிட்டு என்ன செய்ய, இந்த பட்டணம் அழியும் மட்டும் சொல்லுன்னு. அவர்கள் செய்த தீமை என் செவிக்கு எட்டுகிறது, நீ போய் என்ன சொல்லு, இந்த ஊர் அழியும்னு சொல்லு. இவர் எங்கெங்க தப்பிச்சு போனாரு, திருப்பி வந்தாரு. அந்த ஊரே மொத்தம் 3 நாள்ல நடந்தா அது ஊர் முடிஞ்சிடும், அவ்வளவுதான் ஊர். அந்த ஊர் இவர் ஒரு நாள் பிரயாணமா போயிட்டு 40 நாள்ல உங்க ஊர் அழிஞ்சிரும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டார். சொல்லிட்டு வந்து ஊருக்கு வெளியே எப்படி இது அழியுதுன்னு பார்க்கறதுக்கு உட்காந்துக்கிறார். நல்லா யோசிங்க. இவர் போய் என்ன சொல்றாரு, 40 நாள்ல ஊர் அழிஞ்சிரும். அப்ப 40 நாள் இவர் எங்க உட்காந்துட்டு போறாரு? இப்போ ஊருக்கு வெளியே உட்காந்துருக்கு போறாரு. ஏன்னா 40 நாள் பொறுத்து தானே அழிய போகுது. உடனே அங்கிருந்த ஜனங்கள்லாம், அரசன் உட்பட, பிரதானிகள் உட்பட, மிருக ஜீவன்கள் உட்பட எல்லாமே சேர்ந்து நாம் தீய வழியில நடக்கிறோம், நாம் பாவ வழியில நடக்கிறோம், எனவே அதை விட்டுட்டு நாம வெளியே மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஊர் முழுக்க கட்டளை பிறக்கிறது. என்ன கட்டளை? உபவாசத்தை அறிவித்தார்கள். மிருக ஜீவன்கள் கூட தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னா. இப்ப எப்ப தொடங்குது? அது அறிவிச்ச அன்னையிலிருந்து 40 நாள் எடு கொடுத்துக்கிறாரு ஆண்டவர். நினிவே பட்டணத்தின் மக்களுடைய மனம் திரும்புதலை, உபவாசத்தை, ஜபத்தை, கண்ணீரை ஆண்டவர் பார்த்து தான் சொன்ன தீங்கை அவர்களுக்குள்ள வரவிடலை. இந்த நினிவே மக்கள் யார் தெரியுமா? நினிவே மக்கள் யார் தெரியுமா? யாரு அவங்க? எப்பெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் செழிப்பில் கொழுப்பில் ஆடுகிறார்களோ அப்போதெல்லாம் கடவுள் ஒரு ஆயுதத்தை அனுப்பி அவங்களை போட்டு உதவி, அவங்களை சிறைப்படுத்து, அவங்களை அடிமைப்படுத்துன்னு சொல்லி அனுப்புறாரு பாரு. அசீரியான்ற ஒரு ஊரு, அந்த ஊர் தான் சேர்ந்தவங்க. அவங்க இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராளிகள். இப்ப தெரியுதா யோனா ஏன் போய் காத்திருந்தாருங்க? நம்ம எதிரி அழியிட்டு தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அதுதான் நம்ம வேலையே. நம்ம வேலையே என்ன? நம்ம எதிரி எப்படி அழியிறான்னு பார்க்கணும். நமக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, பரவாயில்ல, அவனுக்கு 2 போட்டோம் அப்படின்ற எண்ணத்துல வாழ்கிற உலகம் இது. யோனாவினுடைய தவறான எண்ணம் என்ன? அவன் அழியணும்னு பார்க்கிறான். ஆனால் அழிவை விரும்புகிற கடவுள் அல்ல, அவர் இரக்கத்தை விரும்புகிற கடவுள்.
எதிராளிகளையும் மன்னிக்கிற கடவுள். இங்கே ஒரு ஒரு அவலமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த பெண்மணியை கூட ஆண்டவர் ஒரு நிலையான வாழ்க்கையை அந்த பெண் பெற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு திரும்ப வேண்டும். அததான் ரோமர்ல பவுல் சொல்றாரு 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல, பாவிகளுக்காக தானே கிறிஸ்து இயேசு வந்து மரித்தார், நல்லவர்களுக்காக ஒருவன் ஜீவனை விட்டாலும் விடுவான் அப்படின்றாரு. ஆனா கெட்டவனுக்கு யாராவது ஜீவனை விடுவாங்களா? கெட்டவங்களுக்கு யாராவது ஜீவனை விடுவாங்களா? ஆனா இயேசு விட்டார். கெட்டு போய் சபிக்கப்பட்டிருந்த நம்மை பொன்னினாலும் அல்ல வெள்ளியினாலும் அல்ல, விலையேறப்பட்ட அவருடைய திரு ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து மீட்டுக் கொண்டார். சிலுவையின் பாடு மரணம் உயிர்த்ததன் வழியாக என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த பெண்மணி குடும்பத்தை பத்தி சொல்றாரு இந்த ஆளு. இப்ப போய் வீட்டுக்காரர் கூட்டணுன்றாரு. பேசாம நம்ம பேச்சை மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்லுது, என்னய்யா எங்க முன்னோர்கள் இந்த மலையில தொழுது கொண்டாங்க, நீங்க போய் எருசலேம்ல தொழுது கொள்ளுன்றீங்க யூதர்கள் அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்துது. அந்த டைலாக் அப்படியே மாத்துது. அதே டைலாக்ல இவரும் உள்ள போறாரு. அந்த உரையாடல்ல பாருங்க, ஆண்டவருடைய அந்த அணுகுமுறையை பாருங்க. அதே உரையாடலுக்குள்ள அந்த அம்மா பேசும்போது அதே உரையாடல இருப்பாரு. ஆமாமா கரெக்டு, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள். அப்ப ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய சமூக வாழ்க்கை எல்லாமே எப்படியா இருக்க வேண்டும்? தூய்மையுடையதாய் மாற வேண்டும். அப்படி தூய்மையுடையதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசு ஆண்டவர் சொல்லுகிற அந்த நித்திய ஜீவ தண்ணீரை நாம் பருக வேண்டியவர்களாயிருக்கும். அதே இயேசுதான் சொல்றாரு, நீ தாகமா இருந்தா நீ வா, தாகத்துக்கு நான் தீர்க்கிறேன். எசாயா 49ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல ஆண்டவர் ஒரு அழகான ஒரு செய்தியை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். 49:10. எங்க கொண்டு போய் விடுகிறார்? தாகமா இருக்கிறவர்களுக்கு நீரூற்றுகள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். எசாயா 55 சொல்றாரு, ஓ தாகமா இருப்போரே, பசியா இருப்போரே வாருங்கள், பணம் இல்லை, பணமே தேவையில்லை, வாங்க கூப்பிடுறாரு. நீரூற்ற அண்டையில இப்ப ஏஐ அப்படின்னு ஒண்ணு வந்துருது இல்ல, அதுல இந்த ஆகாரனுடைய நிகழ்ச்சி போடுறாங்க. ரொம்ப அழகா இருக்கு, அது நீங்க பார்த்து பாருங்க. இந்த ஆகாரன்ற பெண்மணி மணலை போட்டு அடிக்குது, கண்ணீர் விடுது, அழுது, தண்ணி இல்லை, கத்துது, குழந்தை அந்த பக்கம் இருக்கு. அங்க கடவுள் வந்து நிக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி, இப்படி ஒரு சைன் பண்றாரு. ஆங்காங்க நீரூற்று அப்படியே பீரிட்டு எழுது, அப்படியே அங்க வனாந்தரத்துல அந்த இடமே அப்படியே பசுமையா மாறிடுது. இது ஏஐல போடுறாங்க. உண்மையா அப்படிதானே நடந்திருக்கும். அங்க வனாந்தரத்துல நீர் இல்லை, இந்த அம்மா கத்துது, கதறுது, செத்து போறமே என்று கேட்குது. எல்லாரும் தனித்து விட்டாலும் ஆண்டவர் நம்ம தனித்து விடுவதில்லை. நம் தனியே இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த சமாரிய பெண்மணியுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். நம்பிக்கை ஊற்றை அந்த அம்மாவுடைய உள்ளத்திலே பிறக்க செய்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த அம்மா விசுவாசத்துக்குள்ள அழைக்கிறார். என்ன அழகா அந்த உரையாடல்ல அவர் அழைக்கிறார். இப்ப நான் அந்த தண்ணியை கொடுக்குறோமா, நீ போய் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளு சொல்லிட்டே வரும்போது, ஆமாய்யா இதெல்லாம் நடக்கும் ஒரு காலத்துல, நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். மேசியா வருவாரா, அப்ப இதெல்லாம் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ பேசி கொண்டிருக்கிற நான் யார் தெரியுமா? நீ சொல்ற ஆள் நான் தான், வேற எங்கேயுமே சொல்லுங்க. அவர்
பைபிள்ல நீங்க எங்கேயுமே நான் தான் மேசியான்னு எங்கேயுமே சொல்ல, இந்த பெண்மணி இடத்துல சொல்றாரு. நமக்கு ஒரே ஆச்சரியம். குடத்தை வச்சிடுச்சு, வந்த வேலையை விட்டுடுச்சு, வேற வேலைக்கு போகுது. அது என்ன வேலை? ஊருக்குள்ள போகுது. ஊருக்குள்ள போயிட்டு நீங்க அது தொடர்ந்து 27 நீங்க 30 வரையிலும் வாசித்தீங்கன்னா, அந்த அம்மா போய் அந்த ஊர்ல போய் ஜனங்களை பார்த்து வாங்க 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 நான் செய்து எல்லாத்தையும் சொல்றாரு. ஒருத்தர் தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு, அவரு கிறிஸ்து தானோ என்று நீங்க வந்து பாருங்க. அப்ப கிறிஸ்து வரும்போது எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு, எல்லாருக்கும் மீட்பு உண்டு, நிலையான வாழ்க்கை உண்டு என்பதை விசுவாசித்த அந்த நாட்களில இந்த பெண்மணியை ஆண்டவர் விசுவாசத்துக்குள் கொண்டு வந்து இந்த பெண்மணி ஒருவரின் மூலமாய் அந்த சமாரிய பட்டணம் முழுவதுமே ஆண்டவரை மேசியா கிறிஸ்து இவர்தான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், முதல் மிஷினரி யாரு இயேசுவுக்கு? இந்த சமாரிய பெண்மணி தான். வாழ்க்கை தவறா இருந்திருக்கலாம், அவருடைய பேச்சு தவறா இருந்திருக்கலாம், ஆனால் இயேசு வந்து உரையாடின போது அந்த அம்மாவுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுகிறது. இந்த இயேசு உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறாரா? இயேசு ஆண்டவரோடு நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீர்களா? இந்த 40 நாட்கள் இயேசுவோடு உறவாடுகிற நாட்கள் இது. அவரோடு நெருங்கி இருக்கிற நாட்கள். விலகி போன யோனா, விலகி போன நினிவே மக்கள், இயேசுவிடத்துல நெருங்கி வருகிற இந்த சமாரிய பெண்மணி, வாழ்வு பெறுகிற இந்த சமாரிய பெண்மணி, அந்த நிகழ்ச்சி ஒத்துட்டு பாருங்க. அவர்கள் நெருங்கி வந்தார்கள், விலகி போனவர்கள் நெருங்கி வந்தார்கள், அழியாத வாழ்வை பெற்றார்கள். நினிவே பட்டணம் அழியல, பிற்காலத்தில் அழிந்தது. அது வேற செய்தி, அது வேற ஒரு வரலாறு, அது நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால் இந்த சமாரிய பெண்மணியினுடைய காலத்துல ரட்சிப்பு யூதரிடத்திலிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியும். நம்ம சொல்லுது, இப்ப ரட்சகர் யூதர், ரட்சகர் சொல்றாரு, உனக்கு ரட்சிப்பு, நான் உனக்கு அந்த நித்திய தண்ணீரை தருகிறேன், அந்த ஜீவ தண்ணீரை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். நம்மை மீட்பது, ரட்சிப்பது தான் இயேசுடைய தாகமா இருக்கிறது. சிலுவையில 5வது வார்த்தை நம்ம பேசுறோம், தாகமா இருக்கிறேன் அப்படின்னு. நாங்க ஒரு சிலுவை காட்சி நாடகம் நடத்திருப்போம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? போன வருஷம் நம்ம கோயம்புத்தூர் நடத்தினோம். அந்த காலத்துல இந்த மாதிரி வசதி எல்லாம் இல்லை. அப்போ இயேசுவா நடிச்சார் ஒருத்தர். ஒரு கிராமத்துல அந்த நிகழ்ச்சி நடக்குது. இயேசு ஒரு வார்த்தை பேசணும்னா ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லிட்டு போவாங்க. இப்போ 5வது வார்த்தை பேசணும். இப்படி இருக்கிறார் இயேசு, கயிறு கட்டிட்டு. தாகமா இருக்கிறேன்னு சொல்ற ஒரு வார்த்தையில அப்படியே சொல்லணும் இல்லையா? கயிறு அவுத்துட்டு தாகமா இருக்கிறேன்னு. இது சொன்னதும் நடந்தது என்ன தெரியுமா? நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறாங்களா, பாவம் புள்ள ரொம்ப தாகமா, கொஞ்சம் தண்ணி எனக்கு கொடுங்க. யாரடா கொஞ்சம் தண்ணி எனக்கு கொடுங்க. இது நடந்தது சொல்றார். உண்மையாகவே கொடுத்தார்கள் பெண்கள். ஏசாண்டவர் சிலுவை சுமந்து செல்லுகிற பொழுது வழியிலே அவர் விழுந்த போது சுற்றிலிருந்த பெண்கள் தண்ணீரை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க வருகிறார்கள், கண்ணீரோடு வருகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், ஏம்மா எனக்காக அழாது, உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக. என்னுடைய தாகம் வேற. என்னுடைய தாகம் என்பது என்ன? இப்ப தாகத்துக்கு தாய் என்று கேட்ட ஏசாண்டவர் அங்கே தண்ணி குடிச்சாரா? தண்ணி அந்த அம்மாவும் கொடுக்கல, இவரும் வாங்கி குடிக்கல. ஆனா இவர் வேற ஒரு தண்ணீரை கொடுத்துட்டாரு. அது என்னது? நிலையான வாழ்வு தரும் ஜீவ தண்ணீரை அந்த அம்மா கொடுத்தாரு. அதுதான் அவருடைய தாகம். ஆத்தும மீட்பை பெற்றுக் கொள்ளுகின்ற மக்களை ஆண்டவர் தம்மோடு அழைத்துக் கொள்வதுதான் அவருடைய தாகம். பசி எடுக்குதா? இட்லி வடை பொங்கல் ரெடியா? இயேசுக்கு பசி. இப்ப ஊருக்கு போன சீடர்கள் வராங்க.
வந்தவங்க எப்படி வந்திருப்பாங்க? சாப்பாடோட வந்திருக்கிறாங்க. தூரத்துல இருந்து பாக்குறான், இந்த பெண்மணி கிட்ட இயேசு பேசினுக்கிறாரு. ஏன் இவர் பேசினுக்கிறாருன்னு யாரும் கேட்கல. பசியில் இருக்கிறாரு பாவன்ட்டு எடுத்துன்னு வந்து இந்தாப்பான்னு கொடுத்தா அவங்களுக்கு சொல்றாரு இவரு, என்னுடைய போஜனம் இது இல்லப்பா. என்ன சொல்றாரு அவங்களுக்கு? சாப்பிடுவதற்கு அவர்கள் கொண்டு வந்த போது அவர் என்ன சொல்றாரு? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவருடைய வேலையை முடிப்பதே என் போஜனம் அப்படின்றார். சாப்பாடும் சாப்பிடு, வாங்கின சாப்பாடும் நிற்குது. நம்ம தண்ணியே கொடுக்கல, இவரும் குடிக்கல. நீ யோசித்து பாருங்க. ஜீவ தண்ணீர் நானே, ஐ ஆம் த லிவிங் வாட்டர். நானே ஜீவ அப்பம் இல்லையா? இப்படி சொன்ன ஆண்டவர் போதும் நமக்கு. அவர் ஜீவ அப்பமாய் ஜீவ தண்ணீராய் நம்மை இந்த உலகத்தின் வாழ்க்கையில மட்டுமல்ல, வரும் காலத்தின் புதிய உலகமாகிய பரலோகத்திலும் ஜீவ தண்ணீர் ஓடுகின்ற அந்த நதிக்கரையில நம்மை அவர் வைத்து அழகு பார்க்க இருக்கின்றார். அது எப்ப நமக்கு கிடைக்கும்? எப்ப நமக்கு கிடைக்கும்? இந்த காலை வழியில அந்த நல்ல வார்த்தையை நான் சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கண்கடி அலுவலர் சர்ச்சு புதுசா கட்டினுக்கிறாங்க. அது கட்டுறதுல என்ஜினியர். அவர் இன்று காலை நேற்று நான் அவர் பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன். காலையில இப்ப செய்தி பார்க்குறேன், அவர் இறந்துட்டு இருக்கிறார். சுரேஷ் என்ற பேரு, துரையர் செயலுடைய மைத்துனர். அதே போல ஒரு வாதியர் இயேசுடைய வைப்பு தம்பி, அவரு காலையில் இறந்துட்டு. இப்ப என்னுடைய நம்பிக்கை என்ன? அவரு அந்த ஜீவ நதி பக்கத்துல ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு அழகான வீட்டுல, நான் போய் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாசஸ்தலத்துல அங்க இருப்பார். பசி இல்லை, வெயில் இல்லை, தாகம் இல்லை, உஷ்ணம் இல்லை, எதுவுமே இல்லை. அங்க இருப்பார், நாமும் இருப்போம். இந்த சமாரி பெண்மணி பக்கத்துல பார்ப்போம். அன்பானவர்களே, இங்கே சமாரியர் முற்றிலும் அவரை இப்போ ஏற்றுக்கொள்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை ஏற்றுக்கொள்ளல. எங்க ஊரு பக்கம் வராத சாமி, நீ போயிடு என்று சொன்னவர்கள் திரளாய் வந்து அவரை இப்பொழுது ஊருக்கு அழைச்சிட்டு போறாங்க. வந்து எங்க கூட சில நாள் தங்கிரும் ஐயா போறாரு அவங்க ஊர்ல. பாருங்க, இந்த ஒரு பெண்மணியினால அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டு. நம்ம ஊர்ல நடக்குது, வெட்டு குத்து நடக்குது. என்னப்பா ஊரே சண்டை போட்டுருந்தோம். நம்ம ஒரு வார்த்தை சொல்லிச்சா, நல்லாதான் போயிடுச்சு. நம்ம ஒரு வார்த்தை சொல்லிச்சா, ஊரே ரத்த கணம் ஆயிப்போச்சு. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையம்மா? வார்த்தை விட்டுறாதம்மா. உரையாடல்ல கூட நல்ல உரையாடல்கள் இருக்கிறது, நகைச்சுவையான உரையாடல்கள் இருக்கிறது, விசுவாசத்திற்கான உரையாடல்கள் இருக்கிறது. நாம கிறிஸ்தவர்கள் கூடி பேசும்போது எதை பேசுகிறோம்? ஆலயத்தை குறித்து பேசுறோம், ஊழியத்தை குறித்து பேசுறோம், மாதர் சங்கத்தை குறித்து பேசுறோம், வாலிப சங்கத்தை குறித்து பேசுறோம். நல்ல விதமா பேசுவோம், அவ்வளவுதான். நல்ல உரையாடல்கள் இருக்கட்டும். இயேசுவோடு நல்ல உரையாடலில் இணைந்து கொண்ட அந்த பெண்மணி ஆண்டவருடைய மகளாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இந்த உலக மகளிர் தினத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா மகளிரும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்கள். குண்டடிப்பட்டு மரித்து போன 149 பேர்ல எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தார் ஈரான்ல ஒரு பள்ளிக்கூடத்துல. இனி அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள், எத்தனையோ பெண் பிள்ளைகள் இன்றைக்கு இந்த சமுதாயத்தினால சீரழிக்கப்படுகிறார்கள். எத்தனையோ பெண் பிள்ளைகள் இன்றைக்கு படிக்க முடியல. எத்தனையோ பெண் பிள்ளைகள் வேலை செய்ய முடியல. வேலை பார்க்கிற இடத்துல அதிகாரிகள் அபியூஸ் பண்றாங்க. இன்றைக்கு அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் நம்மோடு உரையாட விரும்புகிறார். நம்மை விசுவாசத்தில் வழியெடுத்து விரும்புகிறார். ஜீவ தண்ணீர் தர விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமா?
அவரிடத்துல வாருங்கள், உரையாடுங்கள், உறவாடுங்கள், அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதித்து காப்பார். ஆமென். எல்லாவற்றையும் மேலான தேவகுமாரன் நம் இருதயங்களில் சிந்தனைகளில் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வார். ஆமென். ஸ்தோத்திர பலியை பாடுவோம்.